துலாம் ஒரு சூப்பரான ராசி. யாரையும் நம்பாத ராசி. யாருமே எதுலேயும் எளிதெல்லாம் நம்ப மாட்டாங்க. பிறரை குறை கூறுவதில் துலாம் நம்பர் 1 ராசி. அதனாலே அவங்க வாழ்க்கை வீணாக போயிடும். ஏன்னா குத்தம் சொல்லலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. ஒரே ஒரு நாளாச்சு துலாம் ராசி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் குறை சொல்லாமல் இருந்து பாருங்கள். அதோடைய டேஸ்ட் என்னன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். துலாத்தால் மிகப்பெரிய அளவில் குறை சொல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை வாழவே முடியாது. ஏன்னா துலாத்துக்கு என்ன தான் செஞ்சாலும் அவங்களுக்கு அங்கீகாரமும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. துலாத்துக்கு பின்னாடி வந்தாலும் ஜெயிச்சுட்டு போயினே இருப்பான். துலாம் அதே இடத்துல நிற்கும். காரணம், இவர்கள் பிறரை குறை கூறி அந்த சனி என்ற கிரகத்தோடைய கருமாவை அதிகமாக சம்பாதித்து தன் முதுகு பின்னாடி மூட்டை மாரி வச்சுருப்பாங்க. இதுதான் பெரிய மைனஸ் துலாத்திற்கு. ஆனால் துலாத்துக்கிட்ட சொல்லுங்களேன், இதை ஏற்றுக்க மாட்டாங்க. சார் அப்படிலாம் கிடையாது சார், அப்படி சார் ஏற்றுக்கணும், ஒத்துக்கணும். ஆமாம், ரியலைஸ் பண்ணணும். நம்ம சொல்கிற விஷயத்த முதல்ல நீங்கள் உங்களை அறிவுக்கு ஏற்றணும். மேலே துலாம்னாலே குறை சொல்லணும்னு சொல்கிறதுக்கு எதுன்னு ஆசையா? அது சனி உச்சமான வீடு இல்லையா? சனி உச்சம் என்ன பண்ணும்? குறைய மட்டும்தான் கண்டுபிடிக்கும். ஒரு சிபிஐ என்ன பண்ணுவார்? ஒரு கிரிமினல் லாயர் என்ன பண்ணுவார்? ஒரு போலீஸ் என்ன பண்ணுவார்? தப்பை கண்டுபிடிப்பு தானே அவங்க வேலை. கண்டுபிடிக்கலனா தான் தப்பு. அதேமாரி துலாம் குறை சொல்லாமல் இருந்தால் அதுவே அதிசயம் நான் சொல்கிறேன். குறை சொல்வதே அவர்கள் வேலையாக போய்விடுகிறது.